வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். உடல் நல்லா வலிமையாக, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பேரிச்சம்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். உடலில் ரத்தம் அதிகரித்து ரெட் பிளட் செல்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை பேரிச்சம்பழம் நமக்கு க்யூர் பண்ணும். தொடர்ந்து நம்ம தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எடுத்துக்கொள்ளும் போதே பேரிச்சம்பழம் பலவிதமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். அந்த நோய்கள்லாம் என்னென்ன, பேரிச்சம்பழம் மருத்துவ நன்மைகளை இன்னும் என்னென்ன விதமாக உங்களுக்கு புரிகிறது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதன் மூலமாக எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி, மூட்டு வலி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தான். சிலருக்கு உடல்ல ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் நாள் முழுவதுமாகவே ஸ்ட்ரெஸ், டென்ஷனா, சோர்வாக இருப்பாங்க. இதுக்கு அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ரத்தத்தில் இரும்பு சத்து அதிக ஆரம்பிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை சரி பண்ணிக்கலாம். உடல அந்த ரத்தத்தினுடைய அளவை சரியான அளவில் பராமரிக்கிறது, அதை அதிகரிச்சுக்கிறதுக்கெல்லாம் ரத்தம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையுமே குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கான ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு உண்டு. அதனால ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக கண் பார்வைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் அவங்க கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காமல் போனது தான். அதை அவங்க எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் காரணம். இப்போ இவங்களுக்கெல்லாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்குறது, மாலை கண் நோய் போன்ற கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தொடர்ந்து கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் தினந்தோறும் பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். கண்புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதெல்லாம் தடுத்துக்கலாம். அப்போ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வை இதன் மூலமாக நமக்கு கூர்மையாக இருக்கும். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க. எப்படி கண்கள் சார்ந்த பிரச்சனையால பலரும் பாதிப்படைகிறாங்களோ அதே போல ஹார்ட் பேஷண்ட்ஸும் இப்போ அதிகமாயிட்டு இருக்காங்க. அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரியான செயல்களால இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பை, LDL என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் ஆரோக்கியமான முறையில் பராமரித்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்கு. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் மிகவும் நல்லது. அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை பெறலாம். விட்டமின் A குறைவால தான் கண் பார்வை பலருக்கும் மங்கலாகும். அப்போ இதை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். கண் பார்வை கோளாறுகளும் நீங்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து நீங்க உண்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளித்து குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். பேரிச்சம்பழத்தோட நீங்க பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து
கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி உங்களுக்கு கூடும். கை கால்கள் இருக்கக்கூடிய தளர்ச்சி கூட குணமாகும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் வெளிப்படுத்துறாங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரும்போது ரத்த அழுத்தத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது பிபி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல லோ பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுறலாம். தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாடு மேம்படும். அதாவது எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றையெல்லாம் நம்ம பெறலாம். ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்போம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் இரத்த அணுக்களுடைய, குறிப்பாக இரத்த சிகப்பு அணுக்களுடைய அளவு அதிகரித்து ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தி இரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். எனவே உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்கிறதுக்கு தினமும் 3 பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரணும். சளி இருமலுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கொட்டைகளை நீக்கிட்டு அந்த கொட்டைகள் நீக்கிய பேரிச்சம்பழத்தை பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தோம் அப்படின்னா சளி இருமெல்லாம் குணமாகும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள் பலம் இழந்து காணப்படும். இவர்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து தேவைப்படுவதால் தொடர்ந்து 2 பேரிச்சம்பழம் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். அப்படி அவங்க நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு மருத்துவ அறிவுரையின்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு ஒருவேளை அதிகப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் பேரிச்சம்பழத்தில் இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.